வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. நான் உங்களோட ரோலி. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சாரீ ஆர்கன்ஸாலேயே த்ரெட் வீவிங் பண்ணினது. கூட வந்து ரெட் அண்ட் ரோஸில் பார்டர் வந்து காம்போ பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரீல வந்து பிளாக்ல இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்கோட அதுலேயும் வந்து ஜரி ஒர்க்கும் இருக்குது, கொஞ்சம் அன்னபக்ஷி அந்த மாதிரி. அண்ட் சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்கும் அந்த கிரே கலர் டச்சில். அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஹைநெக் ப்ளவுஸ் வந்து பிளான் பண்ணுறோம். இந்த ஹைநெக் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நியூ மாடலில் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் நான். கிராஃப்ட் ஒர்க்கில் இந்த நெட்டட் ஒர்க்கில் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பிளாக் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹைநெக்கில் பார்டரில் கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர், அதில் வந்து நம்ம பைப்பிங் போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் கீழே பேஸ் பெல்ட்டும் வந்து வேணால் நீங்கள் அதே மாதிரி பிங்க் பைப்பிங் போட்டுக்கலாம். அண்ட் ரெட்டில் நெட்டட் கிளாத் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த த்ரெட்டு ஜரி வீவிங் ஃபுல்லாகவே ரெட்டில் இருக்கிறதுனால ஸோ ரெட்டில் வந்து நெட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்போ, அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அண்ட் ரொம்ப ஈஸியாக முடிக்க போகிறோம். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் எல்லாம் கொடுத்து மெட்டீரியல்ஸும் ஈஸியாக அவைலபிள் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அது அழகாக ட்ரையாங்கில் தையல் போட்டிங்கன்னா நெட் வந்து அதோட ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ தச்சுட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரிஜிடாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி போடலாம் போல இருக்குது. பட் நான் அதோட ரொம்ப கிராண்டாக வந்து ப்ரூச் வந்து பிளான் பண்ண போகிறோம். பட் ஈஸியஸ்ட் கிராண்டாக இருக்க போது, பட் இட்ஸ் வெரி ஈஸி டு டூ அண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் ஆல்சோ ஈஸி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்க போது. கொஞ்சம் உங்களோட டைம் கொடுத்தீங்கன்னா போதும், டைமுமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஜஸ்ட் நீடில் த்ரெட் வச்சுக்கிட்டு ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைமில் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஒரு 2 hours மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ ரொம்ப அழகாக வரப்போகுது. இந்த க்ளூ போடும்போது கொஞ்சம் நிறைய வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. பிகாஸ் இந்த ஷெல்ஸ் எல்லாம் ஒட்டும் போது வந்து அதுதான் வந்து அதில் ஆக்சுவலி சிங்கிள் ஹோல் இருக்குது சென்டரில், அந்த கீழே அந்த ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம. பட் ஃபுல் grip வந்து உங்களுக்கு க்ளூவில் நல்லா கிடைக்கும். B7000 போடுங்க. இந்த யூஸ்வலி ஃபெவிக்ரில் க்ளூ எல்லாம் வந்து இந்த ஷெல்ஸ் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அது வாஷ் பண்ணால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூசன் கொடுக்கும். பட் இந்த B7000 இஸ் வெரி ஸ்ட்ராங், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அப்படியே ஊற வச்சு கூட எடுக்கலாம் 1 hour. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஜிடிட்டி கொடுக்கும் ப்ளவுஸ்க்கு, டியூரபிளாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஸோ கரெக்டாக வந்து அந்த பெட்டல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஷெல்ஸ் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்டார் மாதிரி ஒரு ஃபீல் வருது பாருங்கள். அதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன். இந்த பொசிஷனிங் கரெக்டாக இருந்தாலே டிசைன்ஸ் வந்து அழகாக வரும். அப்புறம் நம்மக்கிட்ட இந்த ஆன்டிக்கில் மெட்டல் லீவ்ஸ் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு வரும்போதே ஆன்டிக் மாதிரி இந்த மாதிரி வருமே தவிர அதுக்கப்புறமா வந்து கருப்பாகவே ஆகாது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பெட்டல்ஸ் கொடுத்த உடனே அந்த சாரியில் ஜரி மாதிரி இருந்தது பாருங்கள் பிளாக்ல, அதுக்கு வந்து அவ்வளோ அழகாக சூட் ஆகிடுச்சு. ஷெல்லுமே அதுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. சாரியில் இருக்க அந்த ரெட் கலரும் பிங்கிஷ் ஷேடும் இருந்தது இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளவரை கார்னரில் போட்டிருக்கேன். செகண்ட் ஃப்ளவரில் ஒரு 70% நெட்லேயும் கொஞ்சமாக பிளாக்ல வரா மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நிறைய பிளாக்ல வந்திருக்கு, நெட்டில் ஒரே ஒரு பெட்டல் தான் போயிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவு நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் சொல்லும் போது கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. சொல்லாத போது நீங்கள் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ நான் மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணும்போது அது ஃபைனலாக ஒரு அழகாக இருக்கா மாதிரி தெரியும். எப்படினாலுமே நம்ம வைக்கலாம், பட் அந்த ஒரு சின்ன சின்ன பர்டிகுலர்ஸ் வந்து எடுக்கும்போது அதோட அழகு வந்து இன்னும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கே, இவ்வளோ எப்படி இந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ தேர்ட் இது பாருங்கள். அண்ட் இந்த செகண்ட் ஃப்ளவர் தேர்ட் ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரே ஒரு லீஃப் மட்டும், அந்த மெட்டல் லீஃப் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து ரெண்டுத்துக்கும் கிளாஷ் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம கிளவராக அந்த ஷெல்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்ந்து மேட்ச் ஆகிக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த வச்சு பார்க்குறோம் இல்லையா, ஸோ பர்ஃபெக்டாக வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை க்ளூ போடணும். ஃபஸ்ட்டே க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஐயோ இப்படி வச்சுருந்தா நல்லா இருக்குமே, அப்படி வச்சுருக்கலாமே, இந்த லீஃப் இதுக்கும் அதுக்கும் சேர்ந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கலாமேன்னெல்லாம் யோசிச்சோன்னா அந்த க்ளூ வந்து திருப்பி நம்ம எடுத்துகிட்டு பண்ணும்போது அசிங்கமாக தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ரீ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு, நான் ஆக்சுவலி வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணி காமிப்பேன். இப்படி இருந்தால் இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு. சம்டைம்ஸ் பண்ணும்போதே கூட ஆட் ஆன் ஆகிட்டே வரும், டிபெண்ட்ஸ். பட் இந்த மாதிரி ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த என்ன பொசிஷனில் வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அழகு. ஸோ அடுத்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் டியூப்ஸே வந்து அந்த ஒரு ஸ்மால் சைஸில் வரும் இல்லையா, நாட் கட் தானா விட கொஞ்சம் பெருசு, கட் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சின்னது, அதை விட பெரிய
பெரிய சைஸ். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு திலகம் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது வச்சதும் பாருங்கள் ரொம்ப அழகாயிடுச்சு. அந்த ஒரு பொமக்ரனேட் பேர்ல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ குட்டியாக அந்த கோல்டன் பீட்ஸ், இதுவும் வந்து எல்லாரும் கருத்து போகுதுன்னு சொல்கிறீங்க, பிளாஸ்டிக்கில் கோட் பண்ணியிருப்பாங்க மேலே கோல்டன் கோட், அது வாங்குங்க. மெட்டாலிக் பீட்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 2 வாஷ் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் பிளாக் ஆகிடும். இது வந்து பிளாஸ்டிக் பீட் தான். அந்த கோல்டில் மேலே வந்து லேயர் இருக்கும், ஒன்றுமே ஆகாது அதெல்லாம். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன பர்டிகுலர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஷாப்பில் கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிளில் சுற்றியுமே நான் இந்த மாதிரி அந்த கட் டியூப்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த டியூப்ஸும் அந்த திலகமும் வச்சு பிளான் பண்ணுறேன். எல்லாமே வந்து த்ரெட் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். க்ளீனாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் பொசிஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ளூ போட்டு. ட்ரை ஆனதுக்கப்புறமா நீடில் த்ரெட் உட்காந்துக்கிட்டு நல்லா ஹாப்பியாக என்ஜாயபிளாக ஏதாவது பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டோ, இல்லை சீரியல்ஸ் பார்த்துக்கிட்டோ, வேறு ஏதாவது வெப் சீரிஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோ அழகாக வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்புறம் நடுவுலையும் அந்த நெட்டில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக பீட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நான், கொஞ்சம் நிறைஞ்சி தெரியும். அண்ட் அது பியூட்டி ஆட் பண்ணும் கண்டிப்பாக. ஷோல்டர் கிட்டவும் ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிங்க அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ இதே வந்து ஸ்லீவுக்கும் நீங்கள் குட்டி ட்ரையாங்கிள் போட்டு ஒரு ஃப்ளவர் கார்னரில் பண்ணி ஸ்லீவுக்கு இதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர், ஷோல்டர் கிட்ட வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எவ்வளோ ஆட் ஆன் பண்ணுது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன டிசைன். நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒரு டிசைன் நச்சுன்னு உங்களுக்கு வந்து இனிமேல் வரப்போகுது. இப்படி தான் இருக்கும் அதோட ஃபினிஷிங். இந்த அழகாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை விட வந்து 100% கேரண்டி, கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். அந்த மாதிரி டிசைன்ஸை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் ரோலி ஸ்டுடியோ அண்ட் ரோலி ஃபேஷன்ஸ். அண்ட் நம்மளோட சாரீஸும் வந்து நிறையவே வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆசையாக இருக்குது அண்ட் இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் and bye bye, have a nice day.